நீங்க லெஃப்ட்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து ட்ரெடிஷனல் பைல் சர்ஜரி மெத்தட், ரைட்ல பார்த்துட்டு இருக்கிறது லேசர் பைல் சர்ஜரி. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்சஸ் நான் சொல்றேன் கேளுங்க. ஸோ ட்ரெடிஷனல் பைல் சர்ஜரியில ஓப்பன் ஹெமரோடக்டமி இல்லனா மில்லிகன் மார்கன் மெத்தட்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம நைஃப் இல்லனா வந்து எலக்ட்ரோகாட்டரி அப்படிங்கிற டிவைஸ் யூஸ் பண்ணி இந்த பைல் ஸ்வெல்லிங்கை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ளீடிங்கோட சான்சஸ் அதிகமா இருக்கும் அண்ட் மோர் ஓவர் ஸ்டிச்சஸுமே போடுற மாதிரி வரும். லேசர் சர்ஜரி பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்பர் 1 ப்ளீடிங் வந்து ரொம்ப மினிமலா இருக்கும். நம்பர் 2 ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது நம்ம போட அவசியம் கிடையாது. ஹீலிங் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தட்ல ரொம்ப லாங்கரா இருக்கும், வேற லேசர்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டர் ரெக்கவரி இருக்கும். லேசர் பைல் சர்ஜரியில என்ன ப்ரொசீஜர் நாங்க எக்ஸாக்டா பண்ணுவோம்னா, ஒரு டயோட் லேசர் ப்ரோபை வந்து ஹெமராய்டல் பெடிக்கல்குள்ள இன்சர்ட் பண்ணி மல்டிபிள் லேசர் ஃபயரிங்ஸ் கொடுக்கும்போது இந்த ஸ்வெல்லிங் நல்லா ஷ்ரிங்க் ஆயிட்டு திருப்பி நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இதோட ரெக்கரன்ஸ் சான்சஸ் எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. ரெக்கரன்ஸ் வெரி மினிமல் அக்கரன்ஸ் தான். ஸோ அதை பத்தி நீங்க வரி பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ஹைகிரவா ஹாஸ்பிட்டல்ல இந்த லேசர் சர்ஜரி ரொம்ப காமனா பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ரெக்கவரியுமே ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.